ஃபர்ஸ்ட் வந்து கலெக்டட் டேங்க், அதாவது நம்ம பயோசெப்டி டேங்க்ல நம்ம யூஸ் பண்ற நார்மலா நம்ம யூஸ் பண்ற பாத்ரூமோட வேஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு டேங்க்ல போய் கலெக்ட் ஆகும். அந்த டேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சீல் பண்ணி கவர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல வந்து பாக்டீரியா உள்ள இன்புட் போடுறதுனால அந்த பாக்டீரியா வந்து அதுல உள்ள வேஸ்டேஜ் எல்லாத்தையுமே, அந்த வேஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்து, அந்த கழிவு எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிட்டு அந்த பாக்டீரியா வந்து அந்த கழிவு எல்லாத்தையுமே எடுத்து அந்த வேஸ்டேஜை சாப்பிட்டு செகண்ட் இன்னொரு டேங்க் வந்து மேல பைப் மூலியமா ஃபில்ட்ரேஷன் ஆகி செகண்ட் டேங்க் வந்து போகும். செகண்ட் டேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இதுல மிஸ் ஆனது வந்து பாத்தீங்கன்னா அதுல அந்த வேஸ்டேஜ் இருக்கும், அதுவும் அந்த பாக்டீரியா எல்லாம் சாப்பிட்டு அதுல இதாயிரும். மூணாவது ஒரு டேங்க் வந்து அதுல வந்து டிராவல் ஆகும். மூணாவது டேங்க்ல டிராவல் ஆச்சுல அந்த டேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டேங்க் எல்லாம் சுத்தி வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மைக்ரோ இதுக்காக குட்டி குட்டி பைப் லைன் வச்சிருப்பாங்க. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது டேங்க்ல வந்து அந்த தண்ணி எல்லாமே கலெக்ட் பண்ணி அந்த வேஸ்டேஜ் தண்ணி எல்லாமே பாத்தீங்கன்னா அங்கேயே வந்து அந்த பூமிக்குள்ள வந்து பூமியை கெடாம நம்ம இடத்த கெடாம நல்ல வாட்டரா வந்து அந்த டேங்க் வந்து குட்டி குட்டி பைப்பா வெளியே வச்சிருப்பாங்க. அது மூலமா ஃபில்ட்ரேஷன் ஆகி இந்த வெளியே வந்து போயிடும். நாலாவது இன்னொரு டேங்க் வந்து வரும். நாலாவது டேங்க்லயும் பாத்தீங்கன்னா அந்த தண்ணி வேஸ்டேஜ் வந்து இந்த சின்ன சின்ன பைப் மூலியமா அந்த தண்ணி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே வந்து பூமியிலே உறிஞ்சிடும். பிளஸ் வந்து மேல வந்து அதை எடுக்கிறதுக்காக ஒரு பைப், ஒரு சின்ன ஒரு மேனுவல் போட்டு ஒரு பைப் வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து தண்ணி ஃபில் ஆனா கூட நீங்க அதுல இருந்து எடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து ரொம்பவும் பியூரிஃபைவா ரொம்ப தெளிவா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கலங்கனா வாட்டரா தான் இருக்கும். பட் ஆனா அந்த தண்ணி வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை எடுத்துட்டு நீங்க கார்டனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வண்டி கழுவிக்கலாம், வெளியே யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க பம்ப் பண்ணி கூட வெளியே விட்டுக்கலாம். வெளியே விட்டா கூட எந்த ஒரு ஸ்மெல் எதுவுமே இருக்காது அந்த வாட்டர்ல.